குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு மேட்ரு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் ட்ரேடு கிடைச்சி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கேண்டில்லேருந்து அப்படியே நேராக போயிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸில் போய் நின்றுடுது. நம்ம லாஸ்ட்டு வீக் நேற்றுக்கு பார்க்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், இங்கே மார்க்கெட் நேற்றுக்கு முடிஞ்சுது. ஸோ இந்த 25,368 தாண்டிச்சுன்னா ஒரு பை சைட் சஸ்டெயின் ஆனால் பை ப்ரைஸ் பண்ணலன்னு பார்த்தோம். ஆனால் அதை தாண்டி சஸ்டெயினால் மார்க்கெட் திருப்பி கீழே வந்துடுது. திருப்பி அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் மார்க்கெட்டு இன்றைக்கி ட்ராவல் ஆச்சு. திருப்பி இந்த இடத்துல டபுள் டாப் அடித்து திருப்பி கீழே வந்தது. நமக்கு ட்ரேடு எப்படி எடுக்கணும்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனால் கண்டிப்பாக நம்ம திருப்பி புட் சைட் ட்ரை பண்ண முடியாது. ஆனால் சஸ்டெயினால் இதுக்கப்புறம் இங்கே நம்ம புட் சைட் எடுத்தால் ஸ்டாப் லாஸ் பெருசு எடுக்க மாட்டோம். திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு, அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய புல்லை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பேரிஷை பார்த்துட்டு நம்ம திருப்பி கால் சைட் எடுப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஆனால் என்ன யோசிக்கணும்னா, இது சப்போர்ட் ஏரியாவில் செல்லர்ஸ் எப்போதுமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் செல்லர்ஸ் வீக் தான். பட் திருப்பி டபுள் பாட்டம் அடிச்சுட்டு திருப்பி டார்கெட்டை போய் ரீச் ஆகிடுச்சு. திருப்பி இந்த பக்கம் வந்துட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து பாருங்கள், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஒரு கன்ஃபர்மேஷனில் நம்ம ட்ரை பண்ணதான் ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி, உங்களுக்கு டார்கெட் வந்து அதிகம். டார்கெட் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான், டார்கெட் வந்து டே லோ. ஸ்டாப் லாஸ் 12 பாயிண்ட்டு, டார்கெட் 87 பாயிண்ட்டு. இதுதான் இன்னைக்கோட இது டார்கெட் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம் டே லோ. ஸோ டார்கெட் 72 பாயிண்ட். இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடுது, 1:6. ஸோ இந்த ட்ரேட் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் கீழே வந்து உடஞ்சிடுமோன்னு நினச்சா திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இப்போ வந்து EU ட்ரேட் முடிஞ்சிருக்கு, இன்னும் US ட்ரேட் முடியல. ஒரு பக்கம் பட்ஜெட்டுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் தான் உங்களுக்கு ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. 200 ரூபா ப்ரீமியம் போயிட்டுருக்கு அடுத்த மணியே. ஸோ ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியா விக்ஸ் மேலே இருந்தே இருக்குது பட்ஜெட்னால. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிகினர்ஸு இந்த 2 நாள் அவாய்ட் பண்ணிவிட்டு மண்டேக்கு மேலே மார்க்கெட் எப்படி பட்ஜெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காகி நம்ம இந்த இடத்துல நம்ம பை பண்ணால் மார்க்கெட் திருப்பி ஸ்டாப் லாஸ் அடிச்சிது. சரி, இவ்வளோ டவுன் வந்துருக்குன்ட்டு இங்கே நம்ம புட்டு எடுத்தால் திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுது. ஸோ மார்க்கெட் வெலாட்டிலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால் மார்க்கெட் மேலே போயிருக்கு இல்லைன்னு சொல்ல, அது வந்து பொசிஷன் ஹோல்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மள மாதிரி இன்ட்ராடேக்கு வந்து மார்க்கெட் கிடச்சிதான்னு பார்த்தா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வச்சுட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு திருப்பி கீழே வரும். அந்த மாதிரி ஒரு ரஃப் கணக்கு தான் போட்டுமே வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப டிஃபிகல்ட்டி தான். இன்றைக்கி ஒரே ட்ரேடு இந்த இடத்துல டபுள் டாப் அடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம ரீடெஸ்ட் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லி இந்த ட்ரேட் எடுக்கிறதா எடுக்கலாம். வேறு எந்த ட்ரேடும் நம்ம இன்றைக்கி எடுக்க முடியாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ நாளைக்கு என்னன்றதுக்கு முன்னாடி மற்ற மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட்ஸ் அப்பு. அடுத்தது நிஃப்டி மிட் கேப் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்மால் கேப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து கோல்டு என்ன பொசிஷனில் இருக்குது, கோல்டு கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கோல்டு சில்வரும் ஏறின்னு தான் போயின்னு இருக்குது. அது எங்கே நிற்க போகுதுன்னு தெரில. நேற்றுக்கு 10% பார்த்தோம் கோல்டு, இன்றைக்கி 7% இது சோஃபார் இது வரையும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. USD INR 91.92 வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இந்தியா விக்ஸ் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஏன்னா நேற்றுக்கு அந்த US டென்ஷன் முடிஞ்சிருக்கு. அதோட EU ட்ரேட் முடிஞ்சதுனால அந்த இம்பேக்ட் காமிக்குது. பட் பட்ஜெட் முடிகிற வரையும் இந்தியா விக்ஸ் மேலே தான் போகும். ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஹையில் இருக்குதுன்னு. டேட்டா எப்படின்னா சொல்லுதுன்னு பார்ப்போம். டேட்டா வந்து புல்லிஷ் கேண்டில் வித் மைல்டு செல்லிங் ப்ரெஷர் சார்ட் டைப்பு. மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,300 ஸ்ட்ராங்காக இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 25,000 இருக்குது. அது எப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. இது வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா 25,300 இருக்குது, வரிசையாக இருக்குது.
சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே இன்றைக்கி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்டிங். மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். 24th February பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து 25,000 ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,500 வரையும் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் போகும். இந்த 25,000 to 25,500 தான் இப்போ சத்திக்கு வந்து மந்தோட ஓவரால் ரேஞ்சே இதான் காமிக்கிறது. ஸோ இதை தாண்டி போகாத மாதிரி 350, 500 தாண்டி போகாத மாதிரி இருக்குது. மார்க்கெட் இங்கே நிற்குது. ஸோ இதை தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், இந்த 500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இந்த மந்தோட ரேஞ்ச் இருக்குன்ற மாதிரி காமிக்கிறது. எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மோரோவர் நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலான்றத சார்ட்டை பார்ப்போம் வாங்க. நாளைக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டே ஐயை தாண்டி மேலே சஸ்டெயினாக நிற்குது. மார்க்கெட் ப்ரைஸ் நிற்கணும் இங்கே. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. திருப்பி நாளைக்கு மார்னிங் கீழே வந்துடக்கூடாது. வந்துன்னா இந்த இடத்துல 25,000 இந்த இடத்துக்கு வந்தாலும் நம்ம தைரியமாக கால் எடுக்கலாம். இங்கே வந்தாலும் ஒரு ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி ஒரு ப்ரைஸ் ரீடெஸ்ட் எடுத்துன்னா இந்த இடத்துல கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் 25,000 வந்துன்னா தைரியமாக நம்ம கால் செய்ய ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 25,000 ஸ்ட்ராங்கு. சப்போஸ் அப்படியே இங்கேருந்தே ப்ரைஸு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக 25,417 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம் 25,500 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இது கூட தான் இந்த வாரம் இந்த மாதமே போகும். ஸோ எப்படி ப்ரைஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு கால் ட்ரை பண்ணால் இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இல்லை, மொத்தம் ரேஞ்ச் பவுண்டில் இருந்தாலும் நெகட்டிவாக இல்லை, மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துடுது அங்கேருந்து மேலே போகுதுன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு கால் ட்ரை பண்ணி இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். பட் பட்ஜெட் முடிகிற வரைக்கும் மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஹெவியாக இருக்குது. ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பிகினர்ஸ் ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு திரும்ப சார்ட்டை இது பார்க்குறது நல்லதுன்னு எனக்கு தோன்றுறது. ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, பார்த்தது போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஸோ பார்த்து பட்ஜெட் வரைக்கும் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஓஏ டேட்டா வந்து உங்களுக்கு நான் போடலை இந்த இன்னைக்கு. அன்ஃபார்ச்சுனேட் விஷயமா இன்றைக்கி என்னால் போட முடியாமல் போயிடுது. நாளைக்கு கண்டிப்பாக நான் ஓஏ டேட்டா போடுறேன். எஃப்ஐ டேட்டாவும் மார்னிங் டெலிகிராமில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போட்டுடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.